அவனாசி தனபால், ஆரணி சேவூர் ராமச்சந்திரன் உட்பட 13 சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட் மறுப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ள 13 பேருக்கு அதிமுக தலைமை மீண்டும் வாய்ப்பு தரப்படவில்லை. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கடந்த 25ஆம் தேதி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். அதுபோல இரண்டாம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். அதில் 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஓரிரு நாட்களில் வெளியிடுவார் என தகவல்கள் கிடைத்துள்ளது. இதுவரை மொத்தம் 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் 17 பேர் பெண் வேட்பாளர்கள். 46 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 13 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதில் அவனாசி முன்னாள் சபாநாயகர் தனபால், பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி, ஆரணி சேவூர் ராமச்சந்திரன், வானூர் சக்கரபாணி, கள்ளக்குறிச்சி செந்தில்குமார், ஏற்காடு சித்ரா, சங்ககிரி சுந்தர்ராஜன், சேலம் தெற்கு பாலசுப்ரமணியம், வீரபாண்டி ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்ராஜ், மேட்டுப்பாளையம் செல்வராஜ், திருப்பூர் வடக்கு விஜயகுமார், மடத்துக்குளம் மகேந்திரன் ஆகிய 13 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தான் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இவர்களில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் பெயர் முதல் பட்டியலேயே வரும் என எதிர்பார்த்த நிலையில் அவரது அவனாசி தொகுதி பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலாவது அவருக்கு வேறு தொகுதிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வழங்கப்படவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரது மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவதாக சொல்லப்பட்டது. தலைமையிடமும் வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதை அறிந்த அவர் தாவேகாவில் இணைந்துள்ளார். அப்போது தனது தந்தை தனபால் அதிமுகவில் ஓரங்கட்டப்படுகிறார், அவரை யாரும் மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் அவனாசி தொகுதிக்கு தனபால் வருவதே இல்லை என அந்த தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனால் தனபாலுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோல ஆரணியைச் சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுவிட்டது. இதேபோல வெல்லமண்டி நடராஜன், வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர் சரோஜாவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை.